இன்றைக்கி புதன்கிழமை 1 மாதம் ஆச்சு. நான் என்னோடய பிடிச்ச ஐட்டம் வாங்கி சாப்பிட்றதுக்கு அது போகவே முடியல. இன்றைக்கி எப்படியோ போயே தீரணும். ஒரு 100-150 ரூபாக்குள்ளே நம்ம வேலையை முடிச்சுக்கிட்டு வரலான்னு பிளான் பண்ணி போனேன். கடைசியில் பார்த்திங்கன்னா எனக்கு எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறது நான் காட்டுறேன் பாருங்கள். எனக்கு 500 ரூபா ஆகிடுச்சு. வெளியே போனாலும் காசு தான், உள்ளே இருந்தாலும் காசு தான், வீட்டில் இருந்தாலும் காசு செலவாகும், வெளியே போனாலும் காசு செலவாகும். வழியே இல்லை. காசு துட்டு மணின்னு சொல்லி மீன் வாங்க போய் பூண்டு இப்போ தான் சீப்பாக இருக்கும் வாங்கிட்டு வந்திருக்கேன். 150 ரூபா 1 கிலோ. அடுத்து வெங்காயம் 2 கிலோ 50 ரூபா வாங்கியிருக்கேன். அடுத்து 1 கிலோ இட்லி அரிசி வாங்கிட்டு வந்திருக்கேன். இவ்வளோ வாங்கி 500 ரூபா செலவாயிடுச்சு. ஆக மொத்தத்தில் எனக்கு மீன் வேணும். அதனால் இப்போது மீன் குழம்பு வைக்கலாம். என் பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா இறா வாங்கி செய்யலாம் அப்படின்னு தான் போனால் கடைசியில் பார்த்தா அவங்க நேரம் இறா இல்லை, தீர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம இப்போது இந்த மீன் பாருங்கள், இது 150 ரூபான்னு கொடுத்தாங்க. ஒரு மீன் 50 ரூபா போல். பண்ணா மீன் அப்படி கொஞ்சம் இல்லை, பார்ப்போம். குழம்பு வச்சு வறுப்போம் எதாவது செய்வோம். ஓகேங்களா? இங்கே பாதி சமையல் முடிச்சு வச்சுட்டு போயிட்டு என் பையனுக்கு 12:30 நான் சப்பாத்தி கட்டணும். ரைஸ் வந்துடுச்சு. அடுத்து இங்கே முட்டை முள்ளங்கி போட்டு பொரியல் பண்ணிவிட்டேன். அடுத்து எனக்கு கொஞ்சம் முள்ளங்கி பொரியல் ஞாபகம் மாறுதே. ஒரே ஒரு முள்ளங்கி போட்டு பொரியல் செஞ்சேன். சரி பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் முட்டை போடாமல். இங்கே ரசம் இருக்குது, புளி ஊற வச்சுட்டு போனேன். அவ்வளோதான். இங்கே என்ன பண்ணிடுறேன், பசங்களுக்கு சப்பாத்தி, பையனுக்கு தயிர் சாதம் கொடுத்து போகிறேன். கத்திரிக்காய் ரவுண்டு கருவாக்கு போட்டு பெரிய கத்திரிக்காவை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். வச்சுட்டு தான் கடைக்கு போனேன். இப்போ இந்த மீனை ஆஞ்சனமாக செய்யலாம். எனக்கு தான் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, மெதுவாக செஞ்சுப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், மீனே ஆகிட அதுக்குள்ளே சட்டி தூக்கி வச்சாச்சு. எப்போவுமே இப்படி தான் பாருங்கள், ஒரு நாள் கூட ஒரு பொறுமையாக செய்கிற வேலையை அந்த அளவுக்கு டைட்டாக இருக்குது நமக்கு. ஆனால் எனக்கு ஒரு நாள் அந்த மீன் குழம்பு சாப்பிட்ற ஆசை இல்லை. நான் என்ன பண்ணுவேன், இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன், கடலை எண்ணெய். மீன் அங்கே உள்ள சிங்கில் இருக்குது. அதுக்கெல்லாம் என்ன பண்ணிடுவோம், தாளித்து விட்டுடலாம். தாளித்து விட்டோன்னு வைங்களேன், குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள மீன் பேய் மாதிரி ஆயிடுச்சிடலாம் இல்லையா? அதுக்காக தான் என்ன பேய் மாதிரி பெற்று போட்டாங்களோ எங்கள் அம்மா தெரியலை. என்ன வெந்தயம் சேர்த்துக்கலாம். எப்பவும் போல் மீன் குழம்புக்கு வெந்தயம், கொஞ்சமாக கடுகு, அப்புறம் இது கடையில் வாங்கின வடகம் தான். இப்போ தான் போட்டிருக்கேன் வடகம். நான் இப்போ எடுக்க டைம் இல்லை. இப்போ கடையில் வாங்கின வடகம். வெங்காய வடகம் அது பொரியட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே பொரிஞ்சிடுச்சு. ஓடி சின்ன வெங்காயத்தை அப்படியே நச்சு போடுறேன். ஏன்னா நமக்கு கட் பண்ணலாம் டைம் கிடையாது. நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலையெல்லாம் அப்புறம் தான் சேர்த்து போகிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பையை சேர்த்துறேன். ஒரு ஸ்பூன் கல் உப்பு, சின்ன ஸ்பூனில் நார்மலான ஒரு ஸ்பூன் இருக்குது. அது இது வெங்காயம் வதங்கட்டும். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம், அதே சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு தக்காளி அதுவுமே வதங்கட்டும். அதுக்குள்ளே மீனை நான் தக்காளி தான் எடுக்கிறேன். இப்போ கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ காரம் சேர்த்துக்கலாம். சேர்த்து புளி ஊற்றிட்டுருக்கேன். இப்படி ரொம்ப ஞாபகம் சக்தி கம்மியாக தான் இருக்குது. மஞ்சள் பொடி, நார்மல் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன். இது குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு. கொஞ்சமாக இந்த ரெட் சில்லி கலர்க்கலாம். வதக்கிட்டு புளி தண்ணியாக சேர்த்து விட்டுருவேன். சட்டியில் வச்சா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கு. எவ்வளோ காலம் அது தெரியாமல் போச்சு. இப்போ புளி தண்ணி மாங்காய் இருந்தால் மாங்காய் போடலாம். அதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஓடி வந்திருக்கேன். 2 வீலரை தூக்கிக்கிட்டு ஓடி வந்திருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டேன். உப்பு செட் பண்ணி பார்த்துக்கலாம். பிகினர்ஸ்க்கு தெரியலாம், பார்த்துக்குவீங்க. எங்களுக்கு தோராயமாக தெரியும். கரெக்டாக தான் இருக்குது. கொதிக்கட்டும் 5 நிமிஷம். அதுக்குள்ளே நம்ம இங்கே மீன் பாருங்கள், சிங்க்கு உள்ளே விழுந்து கிடக்கு தெரியுதா? இப்போ ஆய போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீன் ஆஞ்சு எடுத்துட்டேன். அதுக்குள்ளே இங்கே நம்மளோட குழம்பு கொதிச்சு திக்காக ஆகிடுச்சு. எண்ணெய் கூட பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம மீன் தலையெல்லாம் போட்டுக்கலாம். 3 தலை இருக்குது பெருசு பெருசாக. இது போதும் குழம்புக்கு. இது 3 பீஸையும் நம்ம வறுத்துக்க போகிறோம். இப்போ குழம்பு கொதிக்குது இல்லை, போட்டுடலாம். எப்படி செனை இருக்குது, இதேமாரி போட்டு விட்டுடலாம். போட்டுட்டு லைட்டாக கிண்டி விட்டு மூடிடும். ஒரு 5 நிமிஷம் குழம்பு கொதிச்சு ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸில் பாருங்கள், நம்மளோட பண்ணா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பக்கத்துலேயே காணும். 1/2 மணி நேரத்தில் குழம்பு வச்சாச்சு. வறுவலும் நடந்துட்டுருக்கு பாருங்கள், தெரியுதா? இதுதான் நம்ம சூப்பரான ஒரு பண்ணா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மீன் குழம்பு இங்கே வறுவல் ரெடி ஆகிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே சாதம், ரசம், முள்ளங்கி முட்டை பொரியல், வெறும் பொரியல், சப்பாத்தி, டின்னர் பாக்ஸ், கத்திரிக்காய் ஃப்ரை. அடுத்து இங்கே பண்ணா மீன் குழம்பு. அடுத்து இந்த ஃப்ரை 2 எடுத்துட்டேன். அதை புட்டு சாப்பிட்டு இருக்காங்க. இது அடுத்து இன்னொரு பீஸ் இருக்குது. 3 மீன் வாங்கலாம் இல்லையா?
அதை விட இது நல்லா வருந்து வரும். எடுத்து கட்டி வச்சிடலாம். இப்போ மணி 2:15 ஆகும்போது என்னென்ன தலையை தள்ளுது, டைம் ஆகிடுச்சு போல இருக்குது. எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சுட்டு போய் குளிச்சுட்டு எல்லாம் வந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு 3 மீன், ஒரு மீன் தான் காலி ஆகிடுச்சு. மீன் 2 வருஷம் மீன் என் பொண்ணு வேணாம் வேணாம்னு சொல்லிட்டேன். உங்களெல்லாம் நம்பி வாங்கி வந்து நான் கஷ்டப்பட்டு ஓடி செஞ்சுட்டேன். எனக்கு என்ன ஆகுதுன்னா மற்றவங்க சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி. எல்லாருக்கும் அப்படி தானே இருக்கும் செய்கிறவங்களுக்கு. இந்த மாதிரி பண்ணோம்னா சாப்பிட்ற ஆசையை விட்டு போகுது. கொஞ்சம் சாதம் வச்சுருக்கேன். அப்புறம் மீன் குழம்பு ஒரு தலை எடுத்து வச்சுக்கிறேன். இந்த குழம்பு எப்படி இருக்குன்னு தெரியல. இது வரைக்கும் நான் வெறும் பண்ணாமல் வாங்கி குழம்பு வச்சதே இல்லை. எங்கள் அம்மா சொல்லுவாங்க நல்லா இருக்காது பண்ணாமல் குழம்புன்னு. பார்க்கலாம். மீன் எடுத்து வச்சுக்க வந்து சாப்பிட வேண்டிய வழி இல்லை. வேணாம் நம்ம என்ன பண்ண முடியும், நானே சாப்பிட்டுக்கலாம்னு எடுத்து வைக்கிறேன். அவ்வளோதான். ரசம் இருக்குது, ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படி இருக்குது. மாதிரி பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வெறும் புளிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்க அம்மா சொல்லுவாங்க அந்த காலத்தில் பண்ணா மீன் தனியாக குழம்பு இருக்குது பண்ண மாட்டாங்க, கூட சேர்த்து அதை செய்வாங்க. அந்த மாதிரி தான் வெறும் புளிச்சிக்கிட்டு இருக்குது குழம்பு. மீன் வறுத்த மீன் பரவாயில்ல, அதோட டேஸ்ட் அவ்வளோதான், ஒரு மாதிரி ருசி கம்மி தான். வறுத்தது பரவாயில்ல, குழம்புக்கு அவ்வளோ ஒன்றும் இந்த மீன் சூட்டபுளாக இல்லை. ஓகே, சாப்பிடுவோம்.